வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஆப்பம் ரெசிபி பார்க்கலாம். சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். அது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அதுவும் 200 கிராம் அளவுக்கு தான். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா கழுவிட்டு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் கொஞ்சம் நெத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதமும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக இருக்கணும் மாவு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து கையாலே நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரைச்சிட்டு இதை குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கணும். இப்போ மாவு புளித்த பிறகு அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணிக்கு பற்றி தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 3ஆவதாக எடுத்த தேங்காய் பாலை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் சாஃப்டாக வரும். இப்போ தோசை தவா காஞ்சதும் அதில் லேசாக துணியால் எண்ணெய் தீத்தி விட்டுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றின பிறகு இதிலேருந்து நிறைய ஹோல்ஸ் விழும். இந்த மாதிரி நிறையா ஹோல்ஸ் பபிள்ஸ் வரும். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரியான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டோடு செஞ்சால் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் பால் தான். நான் தேங்காய் பால் வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.